ராஜநீதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கன்னி ராசி ராசியிலே பார்த்தீங்கன்னா 6வது ராசி தான் கன்னி ராசி. மிக மிக சிறப்பு. எடுத்துக்கிட்ட வேலைகள் அதாவது வேலைகளை நோக்கி தாங்க கன்னி ராசிக்காரங்க அதிகமாக போவாங்க. வீட்டில் சும்மா சோம்பேறியாக உட்காந்து இருக்கிறதுல சுத்தமாக பிடிக்காது கன்னி ராசிக்காரங்களுக்கு. சும்மா வீட்டிலே உட்காந்துருக்கலாம், உட்காரவே மாட்டாங்க. ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளுமே எடுத்து போட்டு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையின் மூலமாக லாபங்கள், அந்த வேலையின் மூலமாக வருமானம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இப்போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலைகளில் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. வருமானத்தை நோக்கி இந்த டயத்தில் போவீங்க. இந்த வேலைகள் செய்யும்போது இதில் லாபங்கள் கிடைக்குமா? லாபங்கள் நிச்சயமாக கன்ஃபார்மாக கிடைக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் சேரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகப்படியான லாபங்கள் இந்த டயத்தில் வரும். அதுக்கான என்னென்ன வேலைகள் பண்ணுமோ எல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. இந்த டயத்துல கன்னி ராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக இறங்கலாம். அந்த முயற்சிகளை நீங்க இறங்குனீங்கன்னா திருமணம் கைகூடும். ஊர் கூடி வாழ்த்தி மனசு நிறைவோட ஒரு திருமண சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு. குருவினுடைய பார்வை, அதாவது 7ஆம் அதிபதி குரு, அவருடைய பார்வை எங்க இருக்கிற பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக மிக சிறப்பு. ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. குழப்பங்கள் இதெல்லாம் எல்லாமே நீங்கும். அந்த கேது பகவானுடைய பிரச்சனைகள் கன்ஃபார்மாக குரு பகவானுடைய பார்வை குறைச்சிடும். ஓகேங்களா? வாழ்க்கை துணைவி உங்க மேல மிக பற்றுதலோட இந்த டயத்தில் இருப்பாங்க. வாழ்க்கை துணைவர் நீங்க நினைக்கிற விஷயத்துல பக்கபலமா நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த டயத்துல திருமண ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மூத்த சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா சில நேரம் நம்ம நினைக்கிறது எல்லாமே அடுத்தவங்க செய்ய முடியாதுங்க. ஓகேங்களா? சில நேரம் நம்ம நினைக்கிறதே நம்மளால செய்ய முடியலன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தான் அவங்க கூட கொஞ்சம் அனுசரணையாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பாருங்க, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அதனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள்ட்ட நீங்க எப்பயுமே அன்பு பாராட்டுங்க, அன்போட நடந்துக்கோங்க. அது அப்படி மூத்த சகோதரர்கள் மேல நீங்க எப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு அன்பா நடந்துக்கிறாங்களோ அப்போவே உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் நினைச்சுக்கோங்க. அதேமாரி பெண்கள்கிட்டையும் ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா நடந்துக்கோங்க கன்னிராசிக்காரங்க. பெண்கள் மூலமா முன்னேற்றம். ஏன்னா 2ஆம் இடமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அதிபதி இருக்கக்கூடியது சுக்கிரன் பெண்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பெண்கள் மூலமாக தாங்க உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். யாருக்கு? கன்னிராசிக்காரங்களுக்கு. அதனால பெண்கள் அவங்க சொல்ற விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அவங்க யாராவது எதை கேட்டாங்கன்னா அதை அவங்களுடைய மன சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட வேலையில ரொம்ப சிறப்பாக செயல்படலாம். எல்லா வேலைகளிலுமே செயல்படலாம். எல்லா வேலையும் ரொம்ப சிறப்பாக செயல்படலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ராசி அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் கன்னி ராசிக்காரங்க தொட்ட வேலைகளில் சிறப்பாக நடக்கும். தொட்ட வேலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் கூடுதுன்னா குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் இருக்க குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக எப்பயுமே நடந்துக்குவாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த டயத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதாவது பழைய உணவுகள் சாப்பிட்றது மூலமா சின்ன பிரச்சனைகள், சின்ன தொந்தரவுகள் இதெல்லாமே இருக்கும். அதனால பழைய உணவுகள் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பழைய உணவுகள் மேலதான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அலாதி பிரியம் இருக்கும்.
ஏன்னா முதல் நாள் செஞ்சு வச்ச பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பழைய உணவுகள், அது மேலே வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரியம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இந்த டயத்தில் இருந்துவங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த டயத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு வரும். அது வரக்கூடாதுன்னா புதிய உணவுகள் சாப்பிடுங்க. அப்பப்போ ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த உணவுகள் சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சு திரும்ப வந்து மறுநாள் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. நமக்கு வேலை மிச்சம்ட்டு. வேலை மிச்சம் கிடையாதுங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகள் வந்து ரொம்ப, அதாவது ஒரு உணவுனாலே அதனுடைய ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த உணவு கெட்டு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா முதல் நாளில் செஞ்ச அந்த சமையல் வந்து மறுநாள் சாப்பிட முடியாது. ஆனால் அதே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து எடுத்து சாப்பிட்றோம். அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்றோம். அப்போ அது இயற்கைக்கு புறம்பானது தானே இது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்ததுன்னா, காய்கறிகள் இதெல்லாம் வச்சுக்கலாம். டெய்லி போய் வாங்க முடியாது மார்க்கெட்டில். மார்க்கெட் ரொம்ப தூரம் இருக்குது. அதுமாரி இருக்கிறவங்க எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதை வந்து அது வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாங்கிறது தான் வச்சது. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உணவுப் பொருட்களை தூக்கி வச்சிடுறாங்க. நமக்கு வேலை மிச்சம், மறுநாள் சாப்பிட்லான்ட்டு. ஆனால் அது வேலை மட்டும் மிச்சம் கிடையாதுங்க, நம்ம கையில் இருக்கிற பணமும் மிச்சமாக இருக்காது. ஆமாம், கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து நீங்கள் ரெகுலர் நீங்கள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வயிறு தொந்தரப்ப அது வயிறு சம்மந்தமான பிரச்சனை, உடல் சம்மந்தமான பிரச்சனை வந்துடும். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க இல்லையா? அப்போ எப்படி அப்போ வந்து இப்போ கையில் இருக்கிற வரவுகள் வந்து எப்படி மிச்சமாக இருக்கும், உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் வந்து எப்படி மிச்சமாக இருக்கும், எல்லாமே செலவு தான் ஆகும். அதனால பழைய உணவுகளை சாப்பிட்றது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து, கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நண்பர்கள் நம்பி வந்து விடாதீங்க. நண்பர்கள் நம்பி விட்டீங்கன்னா அதன் மூலமாக சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் அதிபதி மட்டும் கிடையாதுங்க, அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சிகள் வந்து தெளிவான முயற்சிகளாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளாக இருக்கட்டும். இது அப்படி பண்ணீங்கன்னா அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கும்போது, அதாவது புறம்பான விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதன் மூலமாக பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இந்த டயத்தில். யார் கன்னிராசிக்காரங்க கரெக்டான காரியங்களை மட்டும் பண்ணுங்கள். புறம்பான காரியங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. இதுவரைக்கும் கன்னிராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.